ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 487 பொருட்பாலிலே அரசியலிலே காலம் அறிதல் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், பொல்லென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர். பொல்லென ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒல்லியவர். அதாவது பகைவர்கள் அவர்தம் பகைமையை காட்டி செயல் புரிந்த உடனேயே அவர் தன் புறம் அறியுமாறு சினம் கொண்டு உடனே எதிர் செயல் ஆற்றாமல் அறிவுடையவர்கள் தக்க காலம் பார்த்து காலம் வரும் வரை தனது உள்ளத்துக்குள்ளேயே தனது சினத்தினை அடக்கி வைத்திருந்து செயல்படுவார்கள் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். அறிவுடையவர்கள் அவர்தம் பகைவர் பகைமை காட்டி செயல் புரிந்தவுடன் வெகுண்டு அவசரப்பட்டு எதிர் செயல் ஆற்ற மாட்டார்கள். தக்க காலம் வரும் வரை உள்ளத்திலே தனது சினத்தினை அடக்கி வைத்திருந்து சரியான காலம் வந்தவுடன் தம் பகைவர் மீது தாக்குதல் செய்வார்கள் என்கிற இந்த திருக்குறளின் அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றியிருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. அடர்ந்ததொரு காட்டுக்குள்ளே பாம்பு இணையர்களில் பெண்ணானது மனித உருவத்திலும் ஆணானது பாம்பு உருவத்திலும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஆடி பாடி மகிழ்ந்திருக்கிற வேளையிலே உல்லாச பயணம் வந்த கதாநாயகனும் அவரது நண்பர்களும் ஒரு பாம்பானது பெண் ஒருவரை தீண்டுவதாக நினைத்து அந்த ஆண் பாம்பை சுட்டு கொன்றுவிட அவ்வாறு கொன்ற கதாநாயகனின் நண்பர்களை காத்திருந்து ஒவ்வொருவராக வெவ்வேறு மனித உருவங்கள் எடுத்து கொன்று பழிதீர்த்த அந்த பெண் பாம்பானது இறுதியாக கதாநாயகனின் காதலி உருவம் எடுத்து கதாநாயகனை பழிவாங்க வரும்போது இருவரும் பாடுவதாக அமைக்கப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகளிலே அந்த பாம்பு நாயகி தனது நோக்கத்தினை இவ்வாறு கூறுவார். கண்ணா, காலமெல்லாம் நான் உனக்காக காத்திருந்தேன், கதை முடிக்க நல்ல நாளை பார்த்து இருந்தேன் என்று சொல்வார். அதற்கு அந்த கதாநாயகன் வந்திருப்பவள் தனது காதலி அல்ல, தன்னை பழிவாங்க வந்த பெண் பாம்பு என்று அறிந்து, அது எனக்கு புரியாததா, நான் அறியாததா, இங்கே வந்திருக்கும் உனது நோக்கம் உனது உள்ளத்திலே உள்ளது என்னவென்று எனக்கு தெரியாததா என்று அருமையாக கேட்கின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1979 வெளிவந்த நீயா. கண்ணதாசனின் அது அற்புதமான பாடல் வரிகளுக்கு சங்கர் கணேஷ் இனிமையாக இசை அமைக்க எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் பி சுசிலா மிக அற்புதமாக பாடுகிற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. கதாநாயகனின் காதலி உருவத்திலே வந்த அந்த பெண் பாம்பு நாயகி இவ்வாறு பாடுவார். காலமெல்லாம் கண்ணா நான் காத்திருந்தேன், கதை முடிக்க நன்னாளை பார்த்திருந்தேன். காலமெல்லாம் கண்ணா நான் காத்திருந்தேன், கதை முடிக்க நன்னாளை பார்த்திருந்தேன். உண்மையை புரிந்து கொண்ட அந்த நாயகன் இவ்வாறு அதற்கு எதிர்பாட்டு பாடுவார். அது புரியாததா நான் அறியாததா, அது புரியாததா நான் அறியாததா, உன்னுள்ளம் என் என்று தெரியாததா. காலமெல்லாம் கண்ணா நான் காத்திருந்தேன், கதை முடிக்க நன்னாளை பார்த்திருந்தேன். காலமெல்லாம்
கண்ணா நான் காத்திருந்தேன், கதை முடிக்க நன்னாளை பார்த்திருந்தேன். அது புரியாததா, நான் அறியாததா, அது புரியாததா, நான் அறியாததா, உன்னுள்ளம் என்று தெரியாததா. எனவே பகைவர்கள் அவர்தம் பகைமையை காட்டி செயல்புரிந்த உடனேயே அவர் தனது புறம் அறியுமாறு சினம் கொண்டு உடனே எதிர் செயலாற்றாமல் அறிவுடையவர்கள் தக்க காலம் பார்த்து காலம் வரும் வரையிலே தனது உள்ளத்துக்குள்ளேயே தனது சினத்தினை அடக்கி வைத்திருந்து செயல்படுவார்கள் என்கிற காலம் அறிதல் தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் ஒவ்வொரு செயலையும் தக்க காலம் அறிந்து செய்து வாழ்விலே வெற்றிகளையும் புகழையும் பெறுவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 488. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.